அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் நவக்கிரக அமைப்பின் காரணமாக 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இப்போ நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா, அதிர்ஷ்டமா, அனுகூலமா இருக்க பெறப்போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு துரதிர்ஷ்டமா, மோசமான விளைவுகளையும் கவனமாக இருக்க வேண்டிய செயல்களையும் விஷயங்களையும் கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அடுத்து வரக்கூடிய அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நினைச்சதை விட எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் இக்காலகட்டத்தினுடைய முதல் பகுதி அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் இன்பகரமானதாக இருக்க பெற்றாலும் இந்த காலத்தின் அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பிற்பகுதியில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிறது. முதல் பாதியில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், செயல்படுத்தலாம், முன்னேற்றத்துக்கான வழிகளை நீங்கள் தேடலாம், அதற்கான செயல்களில் ஈடுபடலாம். ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் தடை தாமதமாகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய தொடங்குனீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் பகுதியில் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் அது உங்களுக்கு தலைக்கீழாக மாறும். அந்த காலத்தில் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் இழுபடியாக இருக்கும், இல்லை சிக்கல்கள் உருவாகலாம், இல்லை உங்களுக்கே ஒரு சோம்பலான ஒரு உணர்வு ஏற்பட்டு நீங்கள் அந்த செயலை செய்ய முடியாத வண்ணம் இருக்க பெறலாம். இந்த மாதிரியான நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் என்ன சிறிது கால தாமதத்தை அது உருவாக்கும். அதுதான் வெற்றி கை கெட்டக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தடையின் காரணமாக அது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போக ஆரம்பிக்கும். அவ்வளோதானே தவிர்த்து பெரிய அளவில் அதனால் எந்த பாதிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு கிடையாது. அதே நேரம் சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாகவே முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தாலும் அது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கலாம். திருமணம் தொடர்பான விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே நேரம் பார்த்தோம்னா வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமையாக எதிர்கொள்ளவும் நேரிடலாம். தொழில், வணிகம் அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைன்னா நிலம், சொத்து வாங்கும்போது விற்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க. உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க. தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால் கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலம், உறவுகளில் மிகுந்த கவனத்தை செலுத்தணும். பருவகால அப்படி இல்லைன்னா நாள்பட்ட நோய்களால் நீங்கள்
அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நல பிரச்சனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இல்லைனா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவு அப்படிங்கிறது எட்டப்படுவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எதிரிகளும் பணிந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் தங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம்.
புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யும். திருமணம், விளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வருகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது அவசியமாகிறது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க. குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பலத்தால் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெரியவர்களின் அறிவுரைகளின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க.